இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு வாரமும் ஒரு தொழிலுக்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கோ தேவையான நிதி ஆலோசனைகளையும் தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும் ஒரு புதுசாக வந்து தொழிலை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த தொழிலில் எதுவும் பிரச்சனைகள் வந்ததுன்னா என்னென்ன பண்ணலாங்கிறத வந்து ஓவரலாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வந்து கமாடிட்டி மார்க்கெட்டோ கரன்சியோ இல்லை வீட்டு லோனோ கார் லோனோ எல்லா விஷயங்களையும் இதில் கவர் பண்ணி நான் பேசியிருக்கேன். அதில் முக்கியமாக வந்து என்னென்ன மாதிரியான கெடுதலான ஸ்கீம்கள் வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்தறியும், அப்போ நம்ம என்னென்ன அவேர்னஸில் இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதோட விஷயத்தில் வந்து போன வாரம் நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு வீடு இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து வீடு வாங்கிறது கரெக்டான டிசிஷனாக, வீடு வாங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கணும், என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தேன். அதில் நான் கடைசியாக சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு வீடை வாங்கும்போது 3 பேராமீட்டரில் நம்ம பார்த்தோம். அதில் 3 பேராமீட்டரில் வந்து ஒன்று கடன் வந்து எதனால் வீடு வாங்குகிறோம், என்ன ப்ரைஸ் வரைக்கும் வாங்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் போட்டு எவ்வளோ கடன் வாங்கலாங்கிறத ஓரளவு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம வந்து ஒரு 50 லட்ச ரூபா வீடை வாங்கும்போது கையில் வந்து ஒரு 15 லட்ச ரூபா வச்சுக்கலைன்னா நம்மளால் 35 லட்ச ரூபா கடன் கொடுத்து வாங்க முடியாது. அந்த 35 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தர் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 35,000 ரூபா கட்டுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி ரேட்டில் படி அப்ராக்சிமேட்டில் சொல்கிறேன். இது 33,000 இருக்கலாம், இல்லை 34,500 இருக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த சேலரி நிலைமைக்கு நம்மளோட கரண்ட் சேலரிக்கு நம்மளோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்துடும் அப்படிங்கிறத நினச்சி வாங்குறதுனால மார்க்கெட் கண்டிஷன் சடனாக சேஞ்ச் ஆகி இப்போ இருக்கிற நிறைய நிறுவனங்களில் நடக்கிற வந்து வேலையிலேருந்து ரிமூவ் பண்ணுறதோ ஒரு தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள்னாலையோ ஃபர்தராக கட்ட முடியாமல் போய் அந்த வீட்டை இழந்துடுறாங்க. ஸோ அதனால தான் எப்போதுமே வந்து நமக்கு எலிஜிபிலிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை போய் ஸ்ட்ரெச் பண்ணி வாங்கக்கூடாது. இந்த ஒரு வீடை வாங்கணும், இது எனக்கு பிடிச்சி போச்சு, இந்த இடம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற தீர்மானங்கள்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் மாட்டிப்போம். எப்படியாவது வாங்கி பண்ணிடலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா வாங்குகிற வரைக்கும் அதோட சந்தோஷம் 100% உங்கள்கிட்ட இருக்கும். அதை எப்படியாவது கடன் வாங்கலாம், ஒரு 10 பேர்கிட்ட கடன் வாங்கிக்கலாம், இங்கே ஒரு ஹோம் லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் போயிட்டு அந்த வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து குடி போகிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதை வாங்கி தான் ஆகணுங்கிற பிடிவாதத்தோடு இல்லாமல் இதை வந்து நம்மளோட லெவலுக்குள்ளே இருக்கா, நம்மளோட லெவலுக்கு மேலே அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எது பண்ணினாலும் இன்றைக்கி நடக்கிறத மட்டும் தீர்மானம் பண்ணாமல் இன்னிலேருந்து அடுத்த வருஷம் என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும், இந்த நம்மளோட நிலைமை என்ன நிலைமையில் போயிட்டுருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட க்ரோத் நல்லா இருக்கலாம், ஆனால் இண்டஸ்ட்ரி மாறிச்சுன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே தலைகீழ புரட்டி போட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த வீடு வாங்கும்போது வெறும் டேக்ஸ் பர்பஸ்க்கோ இல்லை வந்து இடத்த நம்ம சேவ் பண்ணுறோம், இடத்த வந்து நமக்கு பெருசாக வேணுங்கிறதையோ நினச்சிக்கிட்டு இருக்காமல், அதே மாதிரி 3வது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹோம் லோன் வந்துடும், நமக்கு அதனால் வாங்கலாம், இன்னொரு சேவிங்ஸ் வந்துடும் அதனால் நம்ம வாங்கலாம், ப்ளஸ் வந்து நம்மளோட வந்து என்ன சொல்கிறது ஃபர்தராக வந்து இது அப்ரிஷியேஷன் நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வாங்கவே வாங்காதீங்க. 100% உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட 100% யூஸ் பண்ணுற லெவலில் இருக்கணும். வெறும் அந்த வீட்டை வாங்கி ஒரு வாடகைக்கு அதை கொடுத்து அதுலேருந்து வர்ற பணத்தை கட்டி அதில் ஒரு 25 வருஷம் கழித்து அதை அப்ரிஷியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறுதலான கணக்கை போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக டேட் ட்ராப்பில் போயிடுவீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது, நான் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அதிகப்படியாக வீடு விலைக்கு இருக்குது, வாடகைக்கு இருக்குது, அதாவது ஃப்ளாட்ஸுகள் விற்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுன்னு நான் வந்து கருத்து கணிப்பு சொல்லலை, நான் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை வச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு பேப்பரில் எடுத்து பார்க்குறீங்க, ஒரு சண்டே வந்து ப்ராப்பர்ட்டி ப்ளஸில் எடுத்து பார்க்குறீங்க, சாட்டர்டே ப்ராப்பர்ட்டி ப்ளஸில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ பேர் விற்கிறதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் வாங்குறதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இது யாருமே ஒருத்தர் சொல்லி போட்டுக்கல, அவங்கவுங்க இன்னொருத்தருக்கு தெரியாமல் தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு 95% இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு தான் இருக்குது, 5%க்கு கீழே தான் வாங்குறதுக்கு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நல்லா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்களே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒன்றும் புதுசாக வந்து டெய்லி பேப்பரில் போடுவாங்க, இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா ஆகிடுச்சு, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு, 4,800 ரூபா லேண்டை வந்து நாங்கள் 3,800 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஈவன் தான் மார்க்கெட் இவ்வளோ ரூபா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக செல்லுபடி ஆகாது. உடனடியாக ஒரே நாளில் ப்ரைஸ் வந்து எழுந்திரிச்சு வேகமாக ஓடியும் போயிடாது, மேலே ஏறி போயிட முடியாது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்குது வாங்கிறதுக்கு. நிறையா நிதானித்து வாங்கினோன்னா இன்றைக்கி டேட்டில் சீப்பாக வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது எந்த இடமா இருந்தாலும்
டெஃபினட்டாக வாங்கி போடலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் வேல்யூ இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து முதல்ல சொன்ன ரியல் எஸ்டேட்டை வாங்கும்போது தகுதிக்கு மேலே வாங்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டியை பார்த்து வாங்கணும். இப்போ மார்க்கெட் விழுந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அதே நானே சொல்கிறேன் ப்ராப்பர்ட்டி சீப்பாக இருந்ததுன்னா வாங்கலான்றேன். ஸோ அப்போ என்ன ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை வாங்கி அது ஏறுமா ஏறாதா எவ்வளோ நாள் ஆகுங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 15 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய்க்கு உள்ளான ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பல மடங்கு ஏறும். 15 லட்சத்துக்கு கீழே போக முடியாது. 50 லட்சத்து ரூபாயில் உள்ளது வந்து 55 லட்சமோ இல்லை 60 லட்சமோ ஆகலாமே தவிர, இந்த 20-25 இருக்கிறது வந்து எப்போதுமே எல்லாராலையும் ஈஸியாக வாங்கக்கூடிய விஷயமா ஆகிடும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தான் உங்களோட பர்ச்சேசர் வந்து செக்மெண்ட் வந்து குறைஞ்சிருவாங்க, அதிகப்படியான ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு கீழே வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களோடது ஆல்வேஸ் டிமாண்டில் இருக்கும். இன்றைக்கி டேட்டில் பேப்பரில் பார்க்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே 2 கோடி 3 கோடி அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிகள் தான் இருக்க முடியுமே தவிர 25 லட்ச ரூபாய்க்கு இருக்கிறது உடனே முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். 25லேருந்து 50க்குள்ளே இருக்கிறதுலாம் நான் சொல்கிறது இன்றைக்கி வந்து 25லேருந்து 50ங்கிறத எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கணக்குக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் குறைச்ச விலையில் என்ன ப்ராப்பர்ட்டி வந்ததுனாலும் இதுக்கு மேலேயும் கீழே போகுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வந்து என்றைக்காக இருந்தாலும் மேலே தான் போகும். அதே டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து குறைச்ச விலையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எப்போதுமே டிமாண்டு சப்ளை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஈஸியாக கை மாற்றி விடுவாங்க. இதையே கொஞ்சம் அதிகப்படியாக நடக்கும்போது, ட்ரேடிங்காக நடக்கும்போது டக்குன்னு கொஞ்சம் வந்து தெரியுது கொஞ்சம் மார்க்கெட் ஏற போகுதுன்னா இந்த குறைச்ச விலையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதில் வாங்கி அதுலேருந்து அடுத்தவங்களுக்கு விற்று ட்ரேடிங் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அதிகப்படியான லாபத்துக்கு விற்றுருவாங்க. இது வந்து இனிமேல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நிறைய ரெகுலரைசேஷன் வந்திருக்கிறதுனாலையும் கவர்மெண்ட்டில் நல்லா மானிட்டர் பண்ணுறதுனாலையும் இந்த ஆதார் கார்டு எல்லா கனெக்டிவிட்டியும் கொண்டு வந்திருக்கிறதுனால முன்ன மாதிரி அதிகப்படியான இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்க முடியாது. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வருது என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது நீங்கள் எப்படி வாங்கணும், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம். முக்கியமாக வந்து இந்த குறைச்ச விலை இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் வந்து ரெண்டலும் வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் வரும். எக்ஸாம்பிள் ஒரு 20 லட்சத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இடம் வாங்குறீங்க, அதில் ஒரு 5-10 லட்சத்தை போட்டு லோ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. குறைச்ச விலையில் கட்டக்கூடியது, சீக்கிரமாக கட்டக்கூடியது, நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இதில் போட்டு கட்டும்போது இன்னும் வந்து நம்ம பழைய சிஸ்டம் படி பண்ணணுங்கிறது இல்லை. பழைய சிஸ்டத்தில் நமக்கு நிறைய ஆற்று மணலும் களிமண்ணும் நிறையா இருந்ததுனால அந்த காலத்து சிஸ்டத்தில் பண்ணோம். இப்போ எது இல்லையோ திரும்ப அதை போய் தேடுறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும், குயிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண முடியுங்கிற டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் உங்களோட ஆலோசகரையோ இல்லை உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனரையோ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதுபடி பண்ணும்போது அதிலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3-4% ரெண்டல் இன்கம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அப்ரிஷியேஷனும் வரும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 4%ன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா. ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 3,500 ரூபா இல்லை 4,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 5,500 ரூபா 6,000 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6,000 ரூபா ரெண்டல் இன்கம்ங்கிறது ஒரு நல்ல டீசெண்டான இன்கம். ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வயசாகவும் இருக்கும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாகவும் போகாது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு தொழில் தொடங்கும் போது உங்களோட கடனுக்கு வேண்டிய ஹெல்ப் இது நிறையா பண்ணும். இன்றைக்கி டேட்லேருந்து 10 வருஷம் கழித்து வேறு ஒரு தொழில் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி இதோட வேல்யூ ஒரு 3 மடங்காக இருக்கும்போது அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் நல்லா பாரோ பண்ண முடியும், இல்லை இதை விற்று வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்ல வயசாகவும், நல்ல வயசுங்கிறது நல்லா சிந்திச்சும் எந்த இடத்துல பண்ணணும், என்ன மாதிரி ரேட்டுக்குள்ளே வாங்கணுங்கிறத ப்ராப்பராக தீர்மானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தை மேலே ஒரு வாரங்களில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.